மாமா தொட்டுக்கு ஆம்லெட் போட்டுட்டாங்களே. ஆம்லெட் வேணாம், அவிச்ச முட்டையை வச்சு அமுக்கு முட்டை ஒன்று செஞ்சு காட்டுறேன். அமுக்கு முட்டையா? இது ரொம்ப ஈஸி தான், எக் ஃப்ரை தான். ஆளுக்கு 2 போடுமா? ஓகே. உனக்கு 2, எனக்கு 2, பசங்களுக்கு 1. ஓகே. முட்டை வேக வைக்கும் போது லேசாக உப்பு போட்டுங்க. ஏன்? அப்போ தான் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும், முட்டையில் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். ஒரு 8 முட்டை போட்டிருக்கேன். ஒரு 15 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சக்தி தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இதை நைஸாக ஓட்டிட்டு வாங்க. அந்த முட்டை ஓட வச்சு அப்படியே உரிச்ச முட்டையிலலாம் கோடு போட்டு விட்ருங்க. கத்தி வச்சுலாம் போடக்கூடாது, கருத்துரும் முட்டை. நூல் வச்சு போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஓடு வச்சு அப்படியே கிழிச்சு விட்ருங்க. இந்த ஈஸியாக டேஸ்டியான அமுக்கு முட்டையை பார்த்துருவோம். கடாய்க்கு ஆகிட்டோம். முட்டை வந்து கோடு போடணுமா மாமா? ஆமாம், முட்டையில் நீங்கள் கோடு போட்டு வச்சுக்கலாம், இல்லை 2 கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச பூண்டு, எண்ணெய், உப்பு சேர்த்துறோம். லேசாக அலசி ஊற்றிக்கிறோம். சரியா? இதில் ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை, முட்டையே சேர்த்துருவோம். ஓகே, சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக செவக்கணும். மேல் லேயர் கோட்டான பின்னாடி கட் பண்ணி விடலாம், அது வரைக்கும் கட் பண்ண வேண்டாம். இப்போ மேலே உப்பு காரம் ஊறின பின்னாடி 2 கட் பண்ணி இதே மாதிரி கவுத்து விட்டுருங்க. கவுத்து விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அமுக்கு முட்டை தயார். என்னாலும் பிரிந்தான். யாருக்காக பாடுறீங்க மாமா? தூணு, இதெல்லாம் காலேஜ் நல்லா பாடினது, அதெல்லாம் வெளியே சொல்ல. எனக்காக தான் பாடுனீங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா யாருக்காக? இது பிரிஞ்சு போன பின்னாடி பாடுற பாட்டு. உனக்காக பாடினேன்னா சிங்க் ஆகாது, அதுக்காக சொன்னேன். இப்போ பாருங்கள், பொறுமையாக அப்படியே எல்லா முட்டையும் கவுத்து விட்டாச்சு. அந்த மஞ்சள் கருவில் உப்பு காரம் ஏறாது, அதுக்கு தான் இந்த மாதிரி 2 வெட்டி கவுத்து விடுறது. இதுக்கு பேர் தான் அமுக்கு முட்டை. முட்டை அமுக்கு. முட்டையே நீ அமுக்கு சமைச்ச பின்னாடி. இப்போ இதுக்கு பேர் அமுக்கு முட்டை. அப்படியே சிம்ல ஒரு 5 நிமிஷம். உங்களுக்கு எவ்வளோ ரோஸ்ட் ஆகணுமோ அந்த மாதிரி. மாமா இது முடிஞ்சா? அவ்வளோதான், முடிஞ்சா அடுப்பு அணைச்சிடலாம். மாமா நீங்க கரெக்டாக பிரிச்சிருவீங்களா? அதெல்லாம் கரெக்டாக பிரிச்சிருவேன். முட்டை ஆரையும் தாசில்தாரையும் கூட்டு வர சொல்லுவீங்க போல. இப்போ அமுக்கு முட்டை வச்சு சாப்பிட்டு காட்டுறேன். அமுக்கு முட்டையை இந்த சோத்தில் வச்சு ஒரு அமுக்கு. அந்த பூண்டு ஃப்ளேவரோட நாட்டுக்கோழி முட்டை செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா சூப்பராக வரும். அந்தளவுக்கு ருசியாக இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. நான் சாப்பிட